ஒரு பேரிடர். இந்தியா முழுக்க கொரோனா என்கிற பேரிடர். ஒட்டுமொத்த மாநில அரசுகளும் செயல்பட முடியல. உண்மைதான். இந்தியாவுடைய ஒன்றிய அரசும் கொரோனாவை விரட்டுறதுக்கு கைதட்டுங்க, மணியடிங்க, நடந்து போங்க, ப்ரே பண்ணுங்க, வீட்டுக்குள்ளே இருங்கன்னு ஒரு உளவியல் ரீதியாக யுத்தத்தை நடத்தி ஒட்டுமொத்த இந்தியர்களையும் ஒரு மன இறுக்கத்துக்கு உள்ளாக்கி, குறிப்பாக வட இந்திய தொழிலாளர்கள் தென் மாநிலங்களிலிருந்து நடைபயணமாக நடந்து ஊருக்கு போகிற கதைகள், எத்தனையோ துர்மரணங்கள்லாம் மிகப்பெரிய சிக்கல் உண்டு செய்தது. அப்போது நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வருவதற்கு காரணமாக அந்த தேர்தலில் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற எங்கள் அன்பு தலைவர் மக்களோடு கோரிக்கை வைத்தார். நம் ஒன்றிணைவோம் வாருங்கள், யாரும் யாருக்கும் பயப்படாதீர்கள், நாம் இருப்பதை பிறருக்கு கொடுப்போம், பிறரை நம்மென்று ஏற்றுக்கொள்வோம் என்று தன் கழக உடன்பிறப்புகளை வீதி வீதியாக அனுப்பி மக்களுக்கு உதவிகரமாக, மக்களுக்கு உதவியாக நின்று களத்தில் நின்றார். தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதையெல்லாம் செய்ய தவறிச்சோ அதையெல்லாம் செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நேரத்தில் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் என்று சொல்கிற நிதி மேலாண்மை சட்டத்தின்படி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற பணம் எங்களுக்கு ஒத்து வரல, அதனால் வரையறுக்கப்பட்ட கடனை விட எங்களுக்கு அதிகப்படியான கடன் வழங்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சார். அன்றைய ஒன்றிய அரசு அதை செவிமடுக்கலை. உடனே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எங்கள் தலைவர் ஒன்றிய அரசு கடிதம் எழுதி நீங்கள் அந்த நிதியை விடுவிக்க வேணும்னு கேட்டார். வாங்குறது எடப்பாடி தானே, இந்த பணம் என்ன ஆகுது, நாங்கள் நிற்கலை. ஒரு பேரிடர் காலத்தில் ஒரு அரசோடு நம்ம உறுதுணையாக அனுப்பணும்னு சொல்லி தான் எடப்பாடி அரசு எழுதின அந்த கடிதத்துக்கு கூட நாம் ஆதரவாக நின்றோம். தேர்தல் வந்தவுடன் அந்த பேரிடரில் ஆட்சிக்கு வந்தோம். ஆனால் என்னென்ன சொன்னமோ, ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் என்று எதை சொன்னமோ அதையெல்லாம் செய்தோம். அதோடு கூட நிறுத்தலை. வெளிநிலை மக்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலன் மேம்பாட்டுக்கு நிதியே இல்லை என்று எடப்பாடி சொன்னபோது, கடன் வாங்குகிற அளவை உயர்த்துங்கள் என்று எடப்பாடி கேட்டபோது கடனை வாங்காமல் இருக்கிற நிதிக்குள்ள நிதி மேலாண்மையை சரியாக செஞ்சு கொரோனா என்ற பேரிடருக்கு அடுத்து அமைந்த இந்த அரசு, ஒரு பேரிடரின் போது அமைந்த அரசு மக்கள் நலனை பாதுகாத்துச்சு. மக்களுக்கு முதல்ல நான் இருக்கேன் வாங்க, உங்கள் அன்பு அண்ணன் இருக்கேன் வாங்கன்னு மருத்துவமனைக்கு நேராக போய் இந்த நோயை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், விழிப்போடு இருந்தால் போதும், அரசாங்கம் உங்கள் கூட இருக்குங்கிற நம்பிக்கை அன்னைக்கு எல்லா மாநில அரசுகளும் எழுந்து நடப்பதற்கு ஏன் இன்னும் சொல்ல போனோம்னா இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் மோடி அவர்களே தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கிற சூழலில் ஒரு ஆட்சியை பேரிடர் காலத்துக்கு அடுத்து அமைச்சோம். நிதி இல்லைங்கிற காரணத்தை சொல்லலை. கடன் அதிகம் வேணும்னு கேட்ட எடப்பாடி கவர்மெண்ட்டே செய்ய முடியாத போது கடனே வாங்காமல் தமிழ்நாடு நிதிக்கிலிருந்து ஃப்ரீ பாஸ்ன்னு சொல்லி பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த மக்களுக்கான சமூக மேம்பாட்டையும் சொன்ன வாக்குறுதி, சொல்லாத வாக்குறுதி செஞ்ச முதலமைச்சராகத்தான் நம்ம முதலமைச்சர் என்றும் மக்களின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், அதை செய்தார். நிதிநிலை மோசமாக இருந்தாலும் யாரிடமும் கடன் வாங்காமல் மக்களுக்கு செஞ்ச முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இங்கே தேர்தலுக்கு முன்பு பத்திரிக்கை படிக்கிற பழக்கம் இல்லை, கட்சினா என்னன்னு தெரியாது, கொள்கைனா என்னன்னு தெரியாது, தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு வரலாறு தெரியாது, தமிழ்நாட்டுடைய சமூக மேம்பாடு தெரியாது, தமிழ் சமூகம் என்னவாக விடுதலை முன்பு இருந்தது, விடுதலைக்கு பின்பு காங்கிரஸ் பெரியக்கம் ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் பெரியக்கம் செய்த தவறுகளை சுட்டி காட்டி இதையெல்லாம் செஞ்சால் தமிழ்நாடு மேம்படுன்னு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆட்சியாக பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி அமைத்து அந்த ஆட்சியுடைய நீட்சியாக தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பின்பு சமூக நலத்திட்டங்களை கொண்டு வந்ததால் இன்று இந்தியாவிலேயே ஒரு வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற தனிநபர் வருமானத்தில் ஒட்டுமொத்த இந்தியர்கள் ஒப்பிடும்போது தமிழ்நாடு உயர்ந்து நிற்குதுன்னா திராவிட மாடல், குறிப்பாக திமுக மாடல் செய்த சாதனை. அப்படி அது எதுவுமே தெரியாது மேடையில் வந்து நின்றுட்டு ஒரு வெள்ளை பேப்பரை பார்த்து படிச்சுட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் வான வில்லா வளைப்பேன், லஞ்சம் ஊழல் இல்லாத